எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மசாலா பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இருமல், சளி எல்லாத்துக்குமே வந்து நான் உடம்புக்கு நல்லது. அதுக்கு ஒரு பால் பாக்கெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வெட்டிட்டு அதை வந்து எடுத்து இந்த பால் காய்ச்சுற அந்த சட்டியில் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் ஃபஸ்ட்லேருந்தே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு சின்ன அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் இடித்து வச்ச இஞ்சி எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல்ல எடுத்து அதை நல்லா வந்து இடித்து அதில் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ அது பொங்கி வரும்போது. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து அது நல்லா வெந்தது பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி அதை வந்து குழந்தைங்களுக்கு இருமல் சளி எல்லாம் இருக்கவங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. ப்ரௌனி வந்து சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள். இந்த இதில் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. முட்டை இருக்கிற போடுற ப்ரௌனி, முட்டை இல்லாத ப்ரௌனி இந்த மாதிரி செய்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரௌனி வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.